தலிஸ்தான் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா தாளக்குடி சுப்பிரமணியம் அவர்களே, வரவேற்புரை நல்கிய தோழர் செல்லப்பன் அவர்களே, முன்னிலை வகித்தும் சிறப்புரையாற்றில் அமர்ந்திருக்கின்ற தோழர் சாந்த முத்தையா அவர்களே, புகழஞ்சலி வாசித்த அரங்க வெங்கட் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில ஆசிரியரை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, தோழர் மதியழகன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா முனியாண்டி அவர்களே, கருப்பையா பாரதி அவர்களே, தோழர் கிருஷ்ணசாமி அவர்களே, இந்திரஜித் அவர்களே, தோழர் ராதா அவர்களே, இங்கே சிறப்பாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆதித்தமிழர் சொந்தங்களே, பெரியவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை வெளியிடுவதற்காக நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இந்த நூலை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். புரட்டி பார்த்தேன். கருப்பையா பாரதி அவர்கள் சொன்னதை போல முதல் பக்கத்திலேயே ஒரு மேப் போட்டிருந்தார். அருந்ததியர் குடியரசு, ஆதி திராவிடர் குடியரசு, தேவேந்திரர் குடியரசு. உண்மையிலே இது கனவா நிஜமாகுமா என்று யோசனை செய்து அதை போடுவதற்கு ஒரு துணிச்சல் வேணும். சும்மா போட முடியாது. நம்ம தோழர்கள்லாம் சொன்னது மாதிரி ஏதோ இன்னைக்கு மதியழகன் தோழர் வந்து தனி நாடு கேட்கறதுக்கான ஒரு ரகசிய திட்டம் இந்த அரங்கில் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காரு. உளவுத்துறைக்கார அப்படிதான் முதல்ல நோட்டம் விடுவாங்க. அதற்கு பிறகு உள்ளே நுழையும் பொழுது அந்த நூலில இங்கே பல தோழர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல பல்வேறு, சும்மா சாதாரணமாக சொல்லிவிட முடியாது, ஒரு கருத்து கருவூலம். அவர் இயல்பாகவே சுயமரியாதை குடும்பத்தை சேர்ந்தவர் என்கிற ஒரு காரணம் மட்டுமல்ல, அவருடைய சகோதரர்கள் கோவையிலே தோழர் சாக்ரட்டிஸும் சரி, அருணா ராசகோபால் போன்றவர்களும் என்னோடு நெருங்கி பழகியவர்கள். அங்கே தோழர் கோவைக்கு ஆசான் ஐயா அவர்களுடைய சிந்தனை பேரவையில மாதந்தோறும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு நாங்கள் எல்லாம் இந்த பகுதியில இருந்து வந்திருக்கிற பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் இங்கே அருந்ததியர்கள் இப்படி இன்னும் மோசமான நிலையில இருக்கிறீர்களே, இதை வளர்த்தெடுப்பதற்கு என்ன வழி என்கிற பிரச்சனைகளை எல்லாம் பேசினோம். தோழர்களே, அடிப்படையிலே ஒன்றை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இயல்பாகவே ஒரு பெரியாரிஸ்ட் என்கிற முறையில நான் என்னை பெரியாரிஸ்ட் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. மற்றவர்கள் என்னை பார்த்து சொல்ல வேண்டும். அப்போதான் நான் பெரியாரிஸ்ட் ஆக முடியும். என்ன செய்யலாம் என்று நான் யோசித்தேன். அப்போ முதல்ல நம்ம வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தோம். அரசு பணியில நுழைந்த அந்த காலகட்டங்களில் அது இயல்பாகவே ஒரு காதல் திருமணம் நடந்தது. ஒரு சக்கிலியனாக இருந்து ஒரு பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் சாதியை மறந்துடணும், ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறது இயல்பான பேச்சாக இருக்கலாம். ஆனால் அந்த திருமணம் நடந்து முடிந்த பிறகு 2 மாதங்களுக்கு நான் என்னுடைய வீட்டுக்கே வர முடியவில்லை. அவ்வளவு கொலை மிரட்டல். எங்கிருந்து
பெண்ணுடைய சொந்தக்காரர், அவருடைய அப்பா. ஒரு நகரத்தின் மையத்திலே இருக்கிறோம். கோவையில ஆர்எஸ்புரம்ங்கிறது நகரத்தினுடைய மையம். அங்க நாங்க இருக்கிறோம். புளியகுளம் என்பது நகரத்தினுடைய அறத்தள மையம் தான். அங்கதான் தேவேந்திரர்கள் இருக்கிறார்கள். ரெண்டுமே நகரம் தான். ஆனால் நகரத்திலே கிராமம் அல்லது. அங்கேயே அந்த பிரச்சனை. 2 மாதங்களுக்கு பிறகுதான் வீட்டுக்கே வர முடிந்தது. என்ன நடந்தது? தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளாக அவர்கள் இல்லத்துக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தது. பிறகு எங்களுடைய இல்லத்துல எங்க அப்பா அவர் காங்கிரஸ்காரர், கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பலம் வாய்ந்தவர், கொஞ்சம் பின்புலம் இருக்குது. மற்ற சக்கிலியர்கள் அப்படின்னா சாதாரணமா ஒரு எடை போடுற நிலை அல்ல, அந்த நிலை அல்ல. இது கொஞ்சம் வித்தியாசமான சக்கிலியர்கள். வித்தியாசமான சக்கிலியர்னா எப்படின்னா, எங்க தாத்தா ஒரு சப் இன்ஸ்பெக்டரையே கொலை பண்ணிட்டுங்க. சப் இன்ஸ்பெக்டர் கொலையே இவர் செய்யலன்னு ப்ரூவ் பண்ணிட்டார் கோர்ட்லயே. ரங்க சக்கிலின்னு பேர் எங்க தாத்தா. அந்த அளவுக்கு கொஞ்சம் வலுவானவர். அவரு ஒரு மிகப்பெரிய சந்தை வியாபாரி, மாட்டு வியாபாரி. கணக்கு எழுதுவதற்கு 2 பார்ப்பனர்கள் அக்கௌண்டன்டே வச்சிருந்தார். எப்போ? 1922. 2 பார்ப்பன அக்கௌண்டன்ட் கணக்கு எழுதுவாங்க எங்க வீட்டுல. அப்போ நீங்க குறைஞ்சது எழுதி பாத்துங்க. 1922 ஒரு மாத வருமானம் 2000 ரூபாய் அப்படிங்கிறது அக்கௌண்டன்னா இன்னைக்கு அது என்ன கணக்கு நீங்க எழுதி பாருங்க. அந்த புத்தகங்களை இன்னும் கிடக்குது. அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து அந்த சாதி மறுப்பு திருமணம் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைமையில சென்னையில நடந்தது. சாதி மறுப்பு திருமணம் செஞ்சா பொருளாதாரத்துல 2 பேருமே பணியில் இருந்ததுனால நாங்க தப்பிச்சோம். இல்லாம இருந்தா உடனே பண்ணிட முடியாது. ஆக அந்த சாதி மறுப்பு திருமணம் ஒடுக்கப்பட்ட சாதிகளிலே இந்த நிலைமை என்று சொன்னால் மற்ற சாதியெல்லாம் நீங்க கேட்கவே வேண்டாம். மணிங்கிற ஒரு கண்டக்டர், அருந்ததிய சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒரு நாய்க்கர் பெண்ணை திருமணம் கடத்திட்டு போய் திருமணம் செஞ்சார். வீட்டுக்கு வர்றாரு. அடுத்த 2வது நாள்ல அவருடைய பீனா மரத்துல தொங்குது. மேற்கு மாவட்டங்கள்ல சர்வசாதாரணமாக நடக்கும், இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில இது ஆதிக்க சாதிகளுக்கு நமக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம். தாழ்த்தப்பட்ட சாதி என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட சாதிகளிலே இந்த பிரச்சனை இன்னும் இருக்கிறதுனா இதை மாற்றுவதற்கு எங்கிருந்து தொடங்குவது? நம்ம ஒரு ரியாலிட்டிக்கு வரணும். சும்மா பேசிக்கொண்டிருந்து பயணம். எப்படி ரியாலிட்டிக்கு வருது? கடிச்சித்தூர்ங்கிற ஊர்ல முருகன் என்கிற ஒரு அருந்ததியர் ஒரு பறையர் சமுதாயத்தை சேர்ந்த தேவை என்கிற பெண்ணை காதலிக்கு திருமணம் செய்த ஒரே காரணத்தினால் அங்கே இருக்கிற அந்த பறையர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த தோழர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, முருகனுடைய 2 அக்காவையும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கற்பழிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. இது 96ல நடந்தது. நாங்களாம் நேரடி ஆய்வுக்கு அங்க போயிட்டு வந்தோம். நேரடி ஆய்வுக்கே போயிட்டு வந்தோம். சரி, செய்தவர் ஏதோ விவரம் தெரியாத ஒரு கிராமத்தில் இருப்பவர்கள் என்பது அல்ல. அங்க ஒரு அமைப்பே இருக்கிறது, பறையர்களுடைய அமைப்பு. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள். அப்ப அமைப்பு எதிர்ப்பு வச்சிருக்கிறோம். இது அடிப்படையான கேள்விங்க. பிறகு திரும்ப அந்த அமைப்பை அங்க கலைச்சாரு. அதுக்கு பிறகு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தார்கள், அது வேற விஷயம். ஆனா அது நடக்கிறது, இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இது எல்லாம் எங்கிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால், கருப்பையவாறு ரொம்ப விரிவாக விளக்கமா அதுக்கு மேல நம்ம ஒன்றும் பேச வேண்டியது. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், இந்த தேசம் இருக்கிறது, இந்த தேசம் ஒரு காட்டு மிராண்டிகள் தேசம். காட்டு மிராண்டிகள் நம்மள சொல்ல, இந்த நாட்டை ஆண்டவர்களும் அதை வழிநடத்தியவர்களும் காட்டு மிராண்டிகளாக இருந்திருக்கிறார்கள். ஆங்கிலேயன் மட்டும் இந்த நாட்டுக்கு வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் இந்த
சட்டை போட்டிருக்க முடியாது, இந்த கிராப் இருக்க முடியாது, இந்த மேதையில் அமர்ந்திருக்க முடியாது, இந்த படிப்பு கிடைத்திருக்காது, இந்த மருத்துவம் கிடைத்திருக்காது. படிப்பு என்பது அவர்கள் காலத்திலே குருகுலம் தான், பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான். மருத்துவம் என்பது சித்த மருத்துவம் அரசர்களுக்கு மட்டும்தான், மற்றவெல்லாம் கை வைத்தியம் தான். ஆங்கிலேயர் வந்த பிறகுதானே எல்லாமே கிடைச்சது. அதனாலதான் பெரியார் சொன்னாரு, எனக்கு இங்கிலீஷ்காரனே இருந்துட்டு போட்டோம், நீ எவனும் வேண்டான்னு சொன்னாரு. எனக்கு ஆங்கிலமே இருந்துட்டு போட்டோம், நான் படிச்சுட்டு போறேன். அந்த பெரியார் என்கிற ஒரு சகாப்தம் இந்த நாட்டிலே பிறக்காமல் இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப மோசமான நிலை இருந்திருக்கும். இது ஒரு கட்டம். அடுத்த கட்டம் என்ன? பெரியாருக்கு பிறகு பெரியார் பார்ப்பனர்களை விரட்டி விரட்டி அடித்தார். அப்படின்னா மேனோலா கிடையாது, பிலாசபி, அந்த கருத்தியலா விரட்டி விரட்டி அந்த கருத்தியலை சுக்கு நூறாக்கி அப்படியே தூக்கி எறிஞ்சார். பார்ப்பனர் என்கிற பிம்பத்தை பார்த்தாலே ஒரு கேவலப்படுத்துகிற கேலிப்படுத்துகிற நிலை தமிழ்நாட்டிலே வந்தது. இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இது கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு திருமண